மேஜிக் ட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஒரு சுவாரஸ்யமான மேஜிக்கை பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுத்து இப்படி 3 எடுக்கிறேன். ஸோ அரவிந்த், இப்போ ஒரு கார்டை நினச்சிக்கோங்க நீங்கள். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் நினச்ச கார்டு உங்கள் ஸ்க்ரீனில் இங்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அது எந்த ரோல் இருக்குன்னு யூ ஜஸ்ட் பாயிண்ட் இட் அவுட். இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அதை எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ லாஸ்ட் ஒன் மோர் டைம் பண்ணுறோம். அதேமாரியே இப்போ அது எந்த ரோலில் இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம ஒன்றா சேர்த்துக்கிறோம். சேர்த்தோன்னே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கார்டு வந்து இதான் இப்போ நீங்கள் பார்த்த மேஜிக். இது ஒரு டுட்டோரியலை பார்க்க மறக்காதீங்க. வாங்க இப்போ அது எப்படி பண்ணணும்னு சொல்லி தரப்போம். இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, ஒரு டெக் ஆஃப் கார்டு இருந்தால் போதும். அந்த டெக் ஆஃப் கார்ட்ஸில் நீங்கள் கரெக்டாக 9 கார்டு எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அது என்ன மாரி கார்டு வேணுமே இருக்கலாம். ஸோ மிச்சது தேவையில்லை நமக்கு. ஸோ இந்த 9 கார்டு எடுத்து நம்ம இது எவ்வளோ ரேண்டமாக வேணுமே இருக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இது ஒரு பிகினர் ட்ரிக். அப்புறம் இது ஒரு செல்ஃப் ஒர்க்கிங் ட்ரிக். தானாகவே ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த விதமான நாலேஜும் இல்லாதவங்களும் இதை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நீங்கள் 3 எடுக்குங்க. இந்தமாரி ஆர்டரில் அடுக்கணுன்னு உங்கள் ஸ்பெக்டேட்டரை ஒரு கார்டை நினச்சிக்க சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவர் இந்த 8 ஆஃப் டைமண்டை நினைக்கிறாரு. நினச்சாங்க அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் நினச்ச கார்டு எந்த ரோவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த ரோம் பாரு. இந்த ரோவை பாயிண்ட் அவுட் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரோவை இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற வர மாரி செட் பண்ணிடணும். ஸோ இதை எடுத்து அப்படியே மூடி இங்கே வச்சுருங்க. ஸோ இதை எடுத்து இப்படி வச்சுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த ரோ மட்டும் சென்டராக வந்துடுது. 3 மட்டும் சென்டராக வந்தோடனே அப்படியே மூடிடுங்க இதை. ஸோ அது நம்ம சென்டராக ஸ்டே இருக்குது. இப்போ அதுமாரி இன்னொரு த்ரோ பண்ண போகிறோம். அதை இப்படி பண்ணுங்க. 1 2 3 1 2 3 ஸோ இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த ரோவில் இருக்குன்னா, ஸோ இந்த ரோவில் இருக்குதுனாலே உங்களுக்கு நீங்கள் சென்டராக வச்சதுனால ஆக்சுவலாக சென்டர் இந்த 3 தான் ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கணும். ஸோ இந்த ரோவில் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது 8 ஆஃப் டைமண்ட் தானே உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிடும். பட் ஆனாலும் நீங்கள் இதை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் இதை மறுபடியும் அதை கொஞ்சம் அசைச்சு இது சென்டரில் வர மாரி வச்சிடணும். இப்படி வச்சு ஸோ இது இந்த 3 கார்டும் சென்டரில் இருக்குது. சென்டரில் இருக்கணும் மூடிட்டு திருப்பிட்டு நீங்கள் கரெக்டாக 5 எண்ணணும். 1 2 3 4 அண்ட் 5th கார்டு உங்களை 8 ஆஃப் டைமண்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு செல்ஃப் ஒர்க்கிங் ட்ரிக். ஸோ இது யார் வேணுமே ட்ரை பண்ணலாம். எல்லாம் கிவ் இட் a ட்ரை. ஸோ ஜஸ்ட் see you. Thank you.